சண்டைன்னு வந்துட்டா ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான். இதுதான் உலக நீதி. ஆனா 2 பேரும் ஜெயிச்ச வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏதாச்சும் தத்துவம் பேசிக்கிட்டு திரிவாங்களே ஒழிய அப்படி வரலாறு கிடையாது. ஆனா 2 பயலுகளும் தோத்த வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கு எவனும் தத்துவம் கூட பேசுனது இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா, சமகாலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சமகாலத்துல பெரிய யுத்தம் அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த சொல்லலாம். பெரிய அளவுல சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கடுத்து ஒரு டெரரான விஷயத்த சொல்லு அப்புட்ன்னா, டக்குனு இஸ்ரேல் காசாவ சொல்லலாம். ஏன் அப்புட்ன்னா, ஐநாவுக்கே தடை போட்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. பொதுவாவே ஒரு தாக்குதல நிறுத்தணும்னா, ஐநாவோட தடை தான் பாயும். ஆனா, இஸ்ரேல் தாக்குதல நடத்தணும்னு ஐநாவுக்கே தடை. போங்கடா அப்டின்ட்டாய்ங்க. ரஷ்யாவாச்சும் பரவால்ல. அந்த ஆளு ஐநாவோட பொதுச் செயலாளர் வந்து நின்னுட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்தையே தொலைச்சு எடுத்துருவாய்ங்க. அது ராணுவ இலக்கா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும். அந்த ஆள் வந்து நின்னான்லடா, இங்க நின்னு தானடா ஃபோட்டோக்கு போஸ் குடுத்தேன். அந்த இடம் உனக்கு கிடையாதுங்கிற மாரி கொளுத்துனாய்ங்க. இந்த 2 சம்பவத்த காட்டிலும் ஒரு டெரரான சம்பவம் எங்கேய்யா நடக்குது? பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு கேட்கக்கூடாது. ராணுவத்த விட்டு கொஞ்சம் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிரணும். இப்ப டக்குன்னு கற்பூரம் எரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்டின்னா, ட்ரம்ப், எலான் மஸ்க் சண்ட தான். இந்த ஆளுங்க ஏன் சண்ட போட்டாய்ங்க? எப்படி சண்ட போட்டாய்ங்க? அப்படிங்கிறத விரிவா கடந்த காணொளியில பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்ப ட்ரம்ப் பதிலுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது தான். காரணம் அந்த பதிவுல எலான் மஸ்க் எப்படி சண்டைய ஆரம்பிச்சார்? எப்படி கொண்டு போறார்? ட்ரம்போட டீம்ம எப்படி தட்டுறார்? ட்ரம்போட டீமுக்குள்ளேயே தனக்கான ஆள எப்படிலாம் செட் பண்றான் பாரேன் மனுஷன் அப்படின்னு சொல்லி விரிவா பார்த்தோம். ஒரு வெர்ஷன் தான். எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரோட வெர்ஷன் தான். இன்னொரு பகுதி இன்னொரு பகுதி கொஞ்சம் டெரரான பகுதி. ஏன்னா, அங்க தொழிலதிபரும் இருக்கார், அரசியல்வாதியும் இருக்கார், குத்துச்சண்டை வீரனே இருக்கான்டா. போடா! அவன அடிச்சுக்க யார்றா இந்த உலகத்துல இருக்கா? அப்படின்னு சொல்ற மாரி தான் டொனால்ட் ட்ரம்போட சம்பவங்கள் எல்லாமே. எலான் மஸ்க்க தட்டணும் அப்படின்னா, பெரிய அளவுல விஷயங்கள் தேவையில்ல. ஏற்கனவே விஷயங்கள் கொட்டி கிடக்கு. காரணம் என்ன? இந்த 2 பயலுக மேலயும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கு. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரிகள் அப்படின்னு அதிபராகிற வரையும், 2ண்ட் டெர்ம் அதிபராகிற வரையும் உள்ளூருக்குள்ள 1 டசன் இருந்தாய்ங்க. ஆனா 2ண்ட் டெர்ம் அதிபராகி டாரிஃப் வார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உலகம் முழுக்க ட்ரம்புக்கு எதிரா தான் இருக்கார்கள். எலான் மஸ்க்க பொறுத்தவரை கேட்க வேணாம். அந்த பயப்பிள்ளைக்கும் அதேதான். என்ன ஒண்ணு அமெரிக்காலயும் கூடுதல் வெறியோட இருக்காய்ங்க. ஏன்னா ட்ரம்புக்கு எதிரா இருக்கக்கூடியது அரசியல், தொழில் அப்படிங்கிற 2 விவகாரமும், அந்த பயலுக்கும் அரசியல், தொழில் அப்படிங்கிற 2 விவகாரமும் இருந்தாலும், சமகாலங்கள்ல கூடுதல் அப்படின்னு பார்த்தா, எலான் மஸ்க்குக்கு தான். ஏன் அப்படின்னா, பெரிய கம்பெனில பூரா விலைக்கு குடுத்துட்டு ஓடு, ஓடு, ஓடு அப்படிங்கிறனால, கூடுதலான அட்டென்ஷன். அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப குறி வைக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர். 2 டெர்ம் அதிபர். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உலக அரசியல்லயும் சரி, உலக வர்த்தகத்திலயும் சரி. ட்ரம்போட எக்ஸ்பீரியன்ஸ் அவர கம்பேர் பண்ணா கம்மி. அவருக்கு நிகரான பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா, அம்புட்டு இவரோட சொந்த காசு. ட்ரம்புக்கு அப்படி கிடையாது. ஸ்டேட்டோட காசு. அதனால கூடுதலான அச்சுறுத்தல் யாருக்கு இருக்கு? எலான் மஸ்க்குக்கு தான் இருக்கு. அது பூரா இயல்பான ஒண்ணு. ஆனா, அவர் தொழில் சார்ந்து 1 டசன் விவகாரங்கள் இருக்கு. வரிசையா பார்ப்போம். என்ன அப்புட்ன்னா, SpaceX பஞ்சாயத்து, Twitter பஞ்சாயத்து, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டான Neuralink பஞ்சாயத்து. 3மே பஞ்சாயத்து. இந்த 3 பஞ்சாயத்துலயும் 1 டசன் ஏஜென்சிகள் ஏற்கனவே வழக்கு பதிஞ்சிருக்கு. விசாரணை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. செனட்டு, காங்கிரஸையும் தாண்டி அம்புட்டு பயப்புள்ளைகளும் இவரோட வேலைய கண்காணிக்கிறது தான் அவனுங்க வேலை அப்படின்னு இருக்கு. காரணம் என்ன? SpaceXஅ பொறுத்தவரை அது ஒரு மோனோபோலியாவே இருக்கு. சத்தியமா அதானே உண்மை. ஆனா ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது. Googleஅ நோண்டுறாய்ங்க, Microsoftஅ ஏற்கனவே உடைச்சுட்டாய்ங்க. அப்ப அடுத்து SpaceX தானே வரணும் அப்படின்னா, வரலாம். குடுக்குறக்கு யார் இருக்கா? அப்படின்னு சொல்லி திமிரா பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் கையில இப்படி ஒரு விஷயம் மாட்டுது. இனி ட்ரம்ப் இந்த குதிரைகளெல்லாம் தட்டி விட்டா SpaceX என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே உள்ள பஞ்சாயத்து. இத தாண்டி SpaceX பிரம்மாண்டமா வளர்ந்ததுக்கு காரணம், அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் பிரம்மாண்டமா வளர்ந்ததுக்கு காரணம் ஸ்டேட்டோட சப்போர்ட்டு, ஃபண்டிங்கு அம்புட்டும் கிடைச்சது தான். அதுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் பெரிய அளவுல SpaceX எத நம்பி இருக்கு? நாசாவ நம்பி. நாசா பேமெண்ட்ட ஹோல்டு பண்ணாலே ஜோலி முடிஞ்சுச்சு. நாசா பேமெண்ட்டே கட் பண்றதும், ஃபர்தர் ஆர்டர பிளேஸ் பண்ணாம இருக்கிறதும், இந்த லெவல் வரையும் போகும்டா அப்படின்ட்டாய்ங்க. போயே தீரும்னு நெனைக்கிறாய்ங்க. அதனால தான் மார்க்கெட் விழுகுது. SpaceX முடிஞ்சு போச்சா? டெஸ்லாவ பொறுத்தவரை அவர் தான் வெயிட்டான டைம் பாம் வச்சுட்டாரு. என்ன அப்டின்னா, பெரிய அளவு சப்சிடி இல்லடா உனக்கு அப்படின்னு சொன்னது மூலியமா, ஏற்கனவே டெஸ்லா கூடுதலான விலை.
உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறக்கு ட்ரம்போட துணை தேவை. அப்படி இருக்கும்போது உள்ளூர் சந்தையிலேயே இந்த காஸ்ட்டுக்கு குடுக்குற காரணம் சப்சிடி தான். அதையும் தூக்கிட்டேன்னா, நீ காஸ்ட்ட பார்த்துக்க அப்படிங்கிற ரேஞ்சுல டெஸ்லாவோட பிரைஸுங்கிறது தாறுமாறா ஏறி போயிரும். எது ஸ்டாக் பிரைஸா? ஸ்டாக் பிரைஸ் ஏறுனா அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. கார் பிரைஸ் ஏறும், ஒரு பையன் வாங்க மாட்டாங்கிற மாரி நிலைமைக்கு வந்துரும். ஏற்கனவே சீன தயாரிப்பு அப்படிங்கிறது பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு நடுவுல கையில உள்ள தயாரிப்பும் போச்சு அப்படின்னா முடிஞ்சுச்சு ஜோலி அப்படிங்கிறது தான். ஆனா எல்லா பிளேயரும் ஈவில இறங்குறார்கள். இருந்தாலும் ஈவில கொடி கட்டி பறப்பேன், தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சிஸ்டம் என்டையரா பஸ்ட் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து நியூரோலிங்க் கேட்கவே வேணாம். அதுக்கு அப்ரூவல் வரணும். ஏன் அப்படின்னா, அது மூலையில கொண்டு போய் சிப்ப வைக்கிறேன். எங்க வீட்டோட ஓரமான ரூமோட ஓரமான மூலையிலயா அப்படின்னு கேட்டா, மனிதனோட மூலையில. குடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாய்ங்க. இல்ல ஏற்கனவே குடுத்துருப்பாய்ங்க. வெளியில சொல்ல மாட்டாய்ங்கன்னு 2 தியரி பேசலாம். இப்ப 2 தியரியும் ஓரமா வச்சு எலான் மஸ்க்க தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்கங்கிறது மட்டும் தான் எதார்த்தமான உண்மையா இருக்கும். இப்படி 3 விவகாரங்களும் ஓடிக்கிட்டு இருக்கா, இப்பதான் நம்ம ஊர்ல குலதெய்வத்த பார்த்து கேட்பாய்ங்க. யாரு? நம்மளோட உள்ளூர் அண்ணனுங்க. அதானி, அம்பானி, குலதெய்வமே எம்புட்டும் செஞ்சிருப்பேன். உனக்கு வேண்டுதல் வச்சிருப்பேன், நிறைவேத்தியிருப்பேன். ஆனாலும் என்னைய இப்படி சோதிச்சிட்டியே! இந்த சண்டை ஒரு 3, 4 மாசம் முன்னாடி வரக்கூடாது. வந்திருந்தா ஸ்டார்லிங்க்க உள்ள விட்டுருப்பேன் நானு. கதி கலங்கி வச்சிருப்பேன்ல. ஏன் இப்படி என்னைய சோதிச்ச? அப்படின்னு சொல்லி 2 பேருமே நம்ம ஊர் உள்ளூர் அண்ணனுங்க 2 பேருமே அவங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார்கள். காரணம் இந்த பஞ்சாயத்து வந்திருந்தா ட்ரம்ப் நம்மள போட்டு புளிஞ்சிருக்க மாட்டாரு. நம்மளும் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க உள்ளுக்குள்ள விட்டுருக்க மாட்டோம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா நடுவுல 2 டிவைஸ் புடிச்சோம். இந்த 2 டிவைஸ் எப்புட்றா ஆப்பரேட் ஆச்சுன்னு கேட்டதுக்கு பயப்புல வாயே தொறக்கல. ஆனா இதையே காரணம் காட்டி மெல்ல மார்க்கெட்ல இருந்து தூக்கலாம். ட்ரம்ப்பும் தூக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா, இம்மீடியட்டா 1000 குற்றச்சாட்டுகள சொல்லி தூக்கி வீசிறலாம். அப்ப இப்படி ஒரு பஞ்சாயத்தும் வரும். எல்லாரும் அடிக்கிறக்கு தயாராயிருவார்கள். காரணம், இவரு மோனோபோலியா இருப்பாரு அமெரிக்காக்குள்ள, ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஆனா அடுத்த நாட்டுல வேற எவனும் வந்துரக்கூடாது போட்டிக்கு. இந்த டெரரான விஷயங்களும் இனிமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, டெஸ்லா ஆகட்டும், ஸ்டார்லிங்க் ஆகட்டும், உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறதுல ஏகப்பட்ட சிரமங்கள எலான் மஸ்க் பார்க்கணும். இது எல்லாம் தெரிஞ்சனால தான் 150 பில்லியன் முடிஞ்சு போச்சு. ஸ்டாக்கு திண்டாடுது. இதுக்கு மேலயும் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய பதில். இம்புட்டு பஞ்சாயத்த வச்சுக்கிட்டாயா இந்த ஆள் மோதுனா அப்படின்னு கேட்டா, இம்புட்டு பஞ்சாயத்த வச்சுக்கிட்டு தான் மோதிப்புட்டாரு. இப்ப எப்படி வெளில வருவார் அப்படிங்கிறது தெரியல. ட்ரம்ப பொறுத்தவரை போர் குணம் கொண்டவர். எலான் மஸ்க பொறுத்தவரை போர் குணம் கொண்டவர். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போலாம். இவரும் பேங்க்ரப்டி ஆனார், அவரும் ஆனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா சமகாலங்கள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி ட்ரம்போட ஆக்ரோஷம் எப்படி இருக்குங்கிறத இப்ப சண்டை வந்து 48 மணி நேரம் கூட ஆகல. இம்புட்டு பெரிய சம்பவங்கள வரிசையா பண்ணி வச்சிருக்காரு. இதுல இருந்து எலான் மஸ்க் வெளில வரணும்னாலே ஆட்டோமேட்டிக்கா டீலுக்குள்ள போணும். அப்படி டீலுக்குள்ள போல அடுத்தடுத்த ஃபோன் கால் போயிரும் ஒவ்வொரு நாடுகளுக்கும். "எப்பா அப்ரூவல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்கப்பா. அப்ரூவல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்கப்பா" அப்படின்னு 2, 3 நாடுகளுக்கு போனாலே முடிஞ்சுச்சு. ஸ்டார்லிங்கோட வருமானம் அப்படிங்கிறது தரை தட்டிரும். எங்க ஆகாயத்துல இருந்தது டம்முன்னு தரைக்கு வந்துரும். இல்ல, இல்ல அவர்கிட்ட ட்விட்டர் இருக்கு பார் அப்படின்னு சொன்னா, அந்த ட்விட்டர் பஞ்சாயத்தும் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. காரணம் மொத இவரு ட்விட்டரோட ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணும்போது, பெரிய அளவுல அத ஏஜென்சிக்கு சொல்லல, சொன்னார் அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அங்க இருந்தே இருக்கு. எது? ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தே இருக்கு. அங்கேயே ஸ்க்ரூட்டினிட்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பொசுக்குன்னு அதுல ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு புடுங்குனாலும் முடிஞ்சுச்சு ஜோலி அப்படிங்கிற மாரி, என்டயர் கிங்டம்ம ஈகோக்காக கொண்டு போய் கிராஷ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். ஆனா இது இவருக்கு புதுசு கிடையாது. ஆனா இப்ப பண்ணது ரொம்ப ரொம்ப புதுசு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. தப்பிப்பாரா, தப்பிக்க மாட்டாரா அப்படின்னு தெரியல. நம்ம லோக்கல் 2 அண்ணனுங்களோட வேண்டுதல் இன்னும் பவர்ஃபுல்லா வச்சார்கள் அப்படின்னா, ஜோலி கூட முடிய அதிக வாய்ப்பு இருக்கு. யாரு கண்டா? பொறுத்திருந்து பார்ப்போம்.